Dear students, welcome to Social Science class, History Lesson 2, Development of Industries in India. இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. Introduction, அறிமுகம். The history of India or the history of Indian industry perhaps dates back to the history of humankind. இந்திய தொழிலகங்களின் வரலாறு மனிதகுல வரலாற்றிலிருந்து தான் தொடங்குகிறது என்று சொல்கிறார்கள். India's tradition economy was characterized by a blend of agriculture and handicraft. விவசாயமும் கைவினைப் பொருட்களும் கலந்த கலவையாக தான் இந்தியாவின் ஒரு பொருளாதாரம் இருந்தது. According to Edward Baines, the birthplace of cotton manufacture is India, where it probably flourished long before the dawn of authentic history. அவர் என்ன சொல்கிறாரு, இந்திய பொருளாதாரம், அந்த இந்திய பொருளாதாரத்தை பற்றி எட்வர்ட் பெயின்ஸ் என்பவர் பருத்தி உற்பத்தியில் இந்தியா ஒரு முக்கியமான பிறப்பிடமாக இருந்தது, இதுதான் உண்மையான இந்தியாவின் பொருளாதார வரலாற்று காலமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பெர்னியர் who visited India during the region of முகல் எம்பரர் ஷாஜகான். இதில் குறிப்பாக சொல்லணுன்னா முகலாயர் ஆட்சி காலத்தில், ஷாஜகான் ஆட்சி காலத்தில், குறிப்பாக முகலாயர் ஆட்சியில் ஷாஜகான் அரசராக இருந்த சமயத்தில் அங்கே பெர்னியர் என்பவர் இந்தியாவின் வருகை புரிந்தார். இந்த இந்தியாவிற்கு வருகை புரிந்த அவர் எதை பற்றி சொல்லியிருக்கிறார், இந்தியாவின் பொருளாதாரத்தை பற்றின்னு சொன்னால், மார்வல்ட் அட் த இன்க்ரெடிபிள் குவான்டிட்டி ஆஃப் மேனுஃபேக்சர் குட்ஸ். எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் ஒரு நம்ப முடியாத அளவில் பொருள்கள் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு இருந்தது என்பதை கண்டு அவர் வியப்படைந்தார். அண்ட் தென் Tavernier, a French traveler, admired the peacock throne, carpets of silk and gold as well as many carvings. இங்கே டாவெர்னியர் என்பவரும் பிரெஞ்சு நாட்டை சார்ந்த பயணி, இந்தியாவிற்கு இவரும் வருகை புரிந்தவர். இவர் இந்தியாவை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, பொருளாதாரத்தை பற்றி, இந்தியாவில் உள்ள இந்த மயிலாசனம், அது மட்டும் கிடையாது, பட்டு உற்பத்தி, தங்கத்திலான நிறைய தரை விரிப்புகள்லாம் மிகச்சிறந்த நுட்பமான அளவுகளில் வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்தது, அதை கண்டு நான் மிகவும் வியப்படைந்தேன் என்பதை பற்றி இந்திய பொருளாதாரத்தை பற்றி நிறைய வெளிநாட்டு பயணிகள் பல தகவல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அண்ட் தென் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் பாரம்பரியமான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் கைவினை பொருட்கள் தான், கிராஃப்ட்ஸ் and handicrafts, கைவினை பொருட்கள். The crafts in India has a rich history. இந்தியாவில் இந்த கைவினை பொருட்கள் ஒரு மிகச்சிறந்த வரலாற்றோடு பின்னி பிணைந்திருக்கிறது. Crafts were an integral part in the life of the people. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கைவினை பொருட்கள் இந்திய மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒருங்கிணைந்த ஒன்றிணைக்கப்பட்ட பகுதியாக கலந்து காணப்படுகிறது. Before the arrival of mechanized industry, the production of Indian handicrafts was the second largest source of employment in the rural India next to agriculture. அப்போ இந்த இயந்திரமாக்கப்பட்ட இந்த தொழிற்சாலை வருவதற்கு முன்னாடி இந்திய கிராமங்களில் விவசாயத்திற்கு அடுத்த நிலையில் இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஆர் கிராஃப்ட் என்கிற இந்த கைவினை தொழில் தான் மிகப்பெரிய ஒரு வேலையாக ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தது. And then the traditional Indian industry was known in the field of textiles, woodwork, ivory, stone cutting, leather, fragrance, wood, மெட்டல் ஒர்க் அண்டு ஜுவல்லரி. என்னென்ன பொருட்கள்லாம் இருந்தது சார் இந்தியாவில் தொழில்கள் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக இங்கே மர வேலைகள் நிறைய இருந்தது, நெசவு தொழில் இருந்தது, தந்தங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இருந்தது, அப்புறம் மதிப்புமிக்க கற்களை உருவாக்கக்கூடியது, மெட்டல் ஒர்க்கு இருந்தது, அப்புறம் வாசனை மரங்களில் இருக்கக்கூடிய பொருட்களை அந்த வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறதுக்கு நிறைய தொழில்கள் இருந்தது, ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, மெட்டல் ஒர்க் இருந்தது, ஜுவல்லரி இருந்தது,
நகைகள் செய்யக்கூடிய தொழில்கள் இருந்தது. எஸ் த வில்லேஜ் ஆர்டிசியன்ஸ் சச் அஸ் பாட்டர்ஸ், வீவர்ஸ், ஸ்மித் produced articles and utensils for domestic use. இங்கே கிராமப்புறத்தில் இருந்த நிறைய கைவினையாளர்கள் என்னென்ன தொழில்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னு சொன்னால் பானைகள் செய்யக்கூடியது, நெசவு செய்யக்கூடியது, உலோக வேலைகள் செய்வது, வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் செய்யக்கூடிய தொழில்களை செய்து கொண்டிருந்தார்கள். But some specialized goods were produced for domestic and international markets. சில வேலைகளில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருது அப்படின்னு சொன்னால், ஸ்பெஷலைஸ்டு குட்ஸ் வேர் ப்ரொடியூஸ்டு ஃபார் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். உலகளாவிய சந்தைகளில் சிறப்பு வாய்ந்த பொருட்கள் வந்து வெளிநாடுகளுக்காக ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதற்காக இங்கே உற்பத்தியும் செய்யப்பட்டு இருந்தது. அண்ட் த நெக்ஸ்ட்டு some such specialized goods produced were cotton textiles, muslin, wool, silk and metal articles. என்னென்ன பொருட்கள்லாம் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால், பருத்தி துணிகள், மஸ்லின் துணிகள், கம்பளி, பட்டு, உலோக பொருட்கள் இதெல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தது. அண்ட் இந்தியா வாஸ் எ ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் த ஃபைன் குவாலிட்டி ஆஃப் காட்டன் அண்டு சில்க் கிளாத். பருத்தி இந்த பட்டு ஆடைகளில் ஒரு சிறந்த தரமான ஒரு நாடாக இருந்தது, மிகவும் பிரபலமான நாடாக இருந்தது இந்தியா. அதுலேயும் there are references made in many scholarly work to the professions of the weaver, the tailor and the dyer. யாரெல்லாம் இருந்தாங்க? நெசவாளர்கள் இருந்தாங்க, தையல்காரர்கள் இருந்தாங்க, சாய தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருந்தாங்க. அவர்களை பற்றி அறிவார்ந்த படைப்புகள் நமக்கு நிறைய காணப்படுகிறது. Certain centers of metal industry were quite well known. For example, Saurashtra was known for the bill metal, Vanga for tin industry, and Dhaka was identified with the muslin cloth. இது எதெல்லாம் குறிப்பாக சொல்லணும்னா, தொழிற்சாலைகளுக்கு தேவையான இந்த மையங்கள் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது. அதாவது மணி தயாரிக்கிறதுல, அதாவது மணி தயாரிக்க பயன்படக்கூடிய இந்த உலோகப் பொருள் வந்து வெண்கலத்துக்கு சௌராஷ்டிரா வந்து நல்ல பெயர் பெற்றிருந்தது. தகர தொழிற்சாலைகளுக்கு வங்காளமோ புகழ் பெற்றிருந்தது. மஸ்லின் ஆடைகளுக்கு டாக்கா வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரே இடமாக இருந்தது. அண்ட் தென் டிக்ளைன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். டிக்ளைன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்திய தொழிலகங்களின் வீழ்ச்சி எப்போ சார் தொடங்கியது? எஸ், லாஸ் ஆஃப் ராயல் பேட்ரனேஜ். ஆட்சியாளர்களினுடைய ஆதரவு இல்லாததுனால தான் இந்த இந்திய தொழிலகங்கள் வீழ்ச்சி அடைந்தது. த பிரிட்டிஷ் கான்குவஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு இந்தியன் எக்கனாமி, அதாவது செல்ஃப் ரிலையன்ட் இன்டு காலனியல் எக்கனாமி. இந்தியாவில் இந்த பிரிட்டிஷாருடைய வெற்றி தான் சுயசார்போடு இருந்த இந்த பொருளாதாரத்தை காலனி ஆதிக்க பொருளாதாரமாக மாற்றியிருந்தது. As the British conquered the Indian territories one after another, the native rulers, the nobles and the landlords lost their power and prosperity. இங்கே இருந்த முக்கியமாக பிரிட்டிஷார் வந்து இந்த நிலப்பகுதிகளை ஒவ்வொன்றா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு போனாங்க. அதனால் இந்த பூர்வீக ஆட்சியாளர்கள், இந்த உயர்குடியினர்கள், இங்கே இருக்கக்கூடிய நிலக்கிழார்கள் எல்லாரும் இந்த செல்வ வளத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எஸ், த டிமாண்ட் ஃபார் த ஃபைன் ஆர்டிகல்ஸ் டு பி டிஸ்பிளேடு இன் darbars and the other ceremonial occasions disappeared. As a result, the craftsmen who were patronized by these rulers lost their importance and became poor. அப்போ அதனால் என்ன சார் ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த அரசபையில் இருந்த நல்ல நல்ல வேலைப்பாடுகளோடு கொண்ட இந்த பொருட்களை காட்சிப்படுத்துவது, பிறகு பிற சடகு சம்பிரதாயம் இது எல்லாமே மறைந்து போயிருந்தது. இதனால் இந்த பூர்வீக ஆட்சியாளர்கள் வந்து ஆதரிக்கப்பட்ட இந்த கைவினையாளர்களும் என்ன ஆயிட்டாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய முக்கியத்துவத்தை இழந்து விட்டார்கள். அண்ட் தென் for generation these craftsmen had been practicing their craft and they did not possess any other skills.
அதனால் இந்த பல தலைமுறைகளாக அவங்களுடைய தொழிலை மட்டுமே செய்து கொண்டு வந்த இந்த இந்திய கைவினையை சார்ந்தவர்கள் மற்ற தொழில்களை திறமையாக எதிர்கொள்ள முடியவில்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ஸோ they had to work as laborers in field to meet their daily needs. அதனால் அவர்கள் அந்த அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல, தொழிலாளர்களாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டு இருந்தார்கள். விவசாயத்தின் மீது அதிக அழுத்தத்தையும் இது ஏற்படுத்தி இருந்தது. திஸ் சேஞ்ச் ரிசல்டட் இன்க்ரீசிங் ப்ரெஷர் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் they were large scale under employment in agriculture. அதனால் வேலையின்மை அதிகமாகிடுச்சு, அதிக அளவில் விவசாய தொழில் ஏற்பட்டது, விவசாயமும் வணிக பயிர்களுக்கு மாறி போச்சு, இந்திய வேளாண்மை சார்ந்த தொழிலங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. எஸ், த சப்ஸ்டியூஷன் ஆஃப் கமர்ஷியல் ஃபுட் crops in agriculture reigned the Indian agro-based industry. The splendid period of indigenous handicraft industries came to an end as the political influence of the East Indian Company spread over various parts of the country. அதனால் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்த இந்த கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்த அரசியல் செல்வாக்கு நிறைய பரவி இருந்தது. அதனால் இந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய கைத்தொழில்கள் வந்து சிறப்பான காலமாக இருந்தது, ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். And then the muslin of Dhaka. The muslin of Dhaka. டாக்காவில் மஸ்லின் ஆடைகள். Mummies in Egyptian tombs dating from 2000 BCE were found wrapped in Indian muslin of the finest quality. A 50 meter of this thin fabric could be squeezed into a matchbox. அதாவது கிமு பொது ஆண்டுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகள் பழமையான இந்த எகிப்திய கல்லறைகளில் இருக்கக்கூடிய அந்த மம்மிகள் ஒரு மிகச்சிறந்த தரம் வாய்ந்த இந்தியாவில் இருந்த மஸ்லின் ஆடைகளை கொண்டு அங்கே அந்த மம்மியின் உடல்கள் மீது சுற்றப்பட்டிருந்தது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது வந்து பார்த்திங்கன்னா 50 மீட்டர் தான், 50 மீட்டர் அளவு கொண்ட இந்த மெல்லிய மஸ்லின் ஆடையை ஒரு தீப்பெட்டிக்குள் நாம் அடக்கிவிட முடியும் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ். Dear students, thank you for watching this video and have a great day.